ஹைட்டா இருக்கிற பசங்களை விட ஷார்ட்டா இருக்கிற பசங்களுக்கு தான் ஸ்டைலிங் ஜாஸ்தி. அதுவும் நான் சொல்ற மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஸ்டைலாவும் இருப்பீங்க, ஹைட்டாவும் தெரிவிங்க. ஃபர்ஸ்ட் லாங் ஷர்ட்ஸ் அண்ட் டி-ஷர்ட்ஸ் போடாதீங்க. அது உங்க தை ரீஜனை கவர் பண்ணி உங்க லெக்ஸ் ரொம்ப ஷார்ட்டா காட்டும். சோ அதுக்கு பதிலா ஷார்ட் லென்த்ல டி-ஷர்ட் ஆர் ஷர்ட் போடுங்க. சோ அப்படி போடும்போது உங்களோட லெக் ரீஜன் கொஞ்சம் லாங்கா தெரியும். செகண்ட், லோ வெஸ்ட் ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது உங்க லோவர் பாடியை ஷார்ட்டா காட்டி உங்க அப்பர் பாடியை லாங்கா காட்டும். அதுக்கு பதிலா ஹை வேஸ்ட் ஜீன்ஸ் ஆர் கூகா பேண்ட்ஸ் போடுங்க. அண்ட் கூகா பேண்ட்ஸோட ஒரு காலர் டி-ஷர்ட் ஆர் பிளெயின் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டாலா ப்ரொஜெக்ட் ஆவீங்க. தேர்ட், பிரிண்டட் ஷர்ட்ஸ் போடுறீங்கன்னா பிக் பிரிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்மால் பிரிண்ட்ஸ் வேர் பண்ணுங்க. ஏன்னா பிக் பிரிண்ட்ஸ் உங்க ஃப்ரேமை ஸ்மாலா ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுவும் இல்லனா வெர்டிகல் ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் போடுங்க. அது உங்களை ரொம்ப எலிவேட்டடா ஸ்டைலா காட்டும். ஃபோர்த், டார்க் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்க் ஷர்ட்டோட ஒரு லைட் பேண்ட் போடுறீங்கன்னா உங்க பாடி ரெண்டு பிளாக்கா ஸ்பிளிட் ஆயிடும். சோ ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்க பாடி மேல தான் போகும். சோ முடிஞ்ச வரைக்கும் மோனோக்ரோமேட்டிக்காவே சூஸ் பண்ணுங்க. இது உங்களை ஸ்டைலிஷாவும் காட்டும், டாலாவும் காட்டும். அண்ட் லாஸ்டா பல்கி ஜாக்கெட்ஸ் போடுன்ற பேர்ல உங்க ஃபிகர் நீங்களே ஹைட் பண்ணாதீங்க. இது உங்க பாடியை ஒரு பாக்ஸ் ஷேப்பா தான் காட்டும். இன்ஸ்டெட் ஒரு ஸ்லிம் ஃபிட்ல லேயர்ஸ் ட்ரை பண்ணுங்க, நல்லா ஹைலைட்டடா தெரியும். சோ பாய்ஸ், ஷார்ட்டா இருக்கிறது ப்ராப்ளம் இல்ல, அது தப்பா ஸ்டைலிங் பண்றது தான் ப்ராப்ளம். சோ ஸ்டைல் ப்ராப்பர்லி.